பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 31வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நேற்று கமெண்ட் எழுதி என்னை உற்சாகப்படுத்திய தோழி சகாயமேரி அவர்களுக்கும், தோழி அமிர்தவள்ளி தனசேகரன் அவர்களுக்கும், தோழி ரவிஃபா அவர்களுக்கும், தோழன் தீபன் அருள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். எல்லாருமே உடல்நலம் பற்றி விசாரிச்சிருந்தீங்க. நீங்கள் நினைக்கிற அளவு பெரிய அளவுலாம் இல்லை, லேசாக ஜலதோஷம், சவுண்டு சரியாக இருக்காதுங்கிறதுனால தான் 2 நாளாக தொடர்ந்து பதிவிடாமல் இருந்தேன். மற்றபடி நான் நல்லா இருக்கேன். என்னை கேட்டு எழுதிய உங்களுடைய மேலான அன்புக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். அதுபோல் நாவல் நல்லா இருந்ததுன்னு எழுதியிருந்தீங்க. இன்னும் சில நாட்களில் இந்த நாவல் முடிஞ்சிடும். இந்த நாவலில் உள்ள தொடக்கம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலை. மறுபடியும் ஒருக்கா கேட்க விரும்புனா கேளுங்க. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளால் போகலாம். இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல், அத்தியாயம் 31. தயங்கி தயங்கி தணிகாச்சலம் அருகில் வந்த மணியன் அவர் கொதித்து போயிருந்த முகத்தை பார்த்து இன்னும் சூடாகி, அந்த வடிவேலுவை விட்டக்கூடாது ஐயா, விட்டவே கூடாது. நம்ப வச்சு கழுத்து அறுத்ததுக்கு நீங்கள் அவனுக்கு சரியான பாடத்தை காட்டணும். நேற்றிலிருந்து அவன் முன்னால் என்னை முட்டி போட வச்சு என்னை ரொம்ப அசிக்கப்படுத்திட்டான். அவனுக்கு நாம் யாருன்னு காட்டியே ஆகணும். மனசுக்குள்ள ஒரு திட்டம் இருக்குய்யா. நேற்று அவன் முன்னால் கூனி குறுகி போய் நின்ன போது என் மண்டைக்குள்ளே உதிச்சது. நான் முதல்ல கிளம்பி போய் நம்ம ஆட்களோட பேசி எல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்துகிறேன். நீங்கள் குடும்பத்தோடு வாங்க. வீட்டில் குடும்பத்தை இறக்குன அடுத்த செகண்டே ஆஃபீஸுக்கு வாங்க. அப்படி நீங்கள் அங்கே வரும்போது எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருப்பேன். இதுக்கு மேலே உங்களை அந்த கூட்டத்துக்கு முன்னால் தலைகுனிய விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த வடிவலுக்கு நாம் யாருன்னு காட்டுறோம். நீங்கள் அமைதியாக இருந்து வேடிக்கை பாருங்க என்றவன் விறு என அங்கிருந்து நகர தணிகாச்சலம் அப்படியே அசையாமல் நின்றிருந்தார். அவர் எதுவும் பேசவில்லைதான். ஆனால் அவர் மனமோ எதுவெல்லாமோ பற்றி யோசித்து கொண்டே இருந்தது. அடிக்கடி அவர் மனதுக்குள் அந்த முனுசாமி முன் பத்திரிகையை நீட்டிக்கொண்டு நின்ற நொடியே திரும்ப வந்தது. கண்கள் கரித்து கொண்டு வந்தது. மனக்குன்றலை யார் முன்னாலும் கொட்ட முடியாத அளவு தவிப்பு அவர் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. மனதுக்குள் அனல் பறந்தது. தணிகாச்சலத்தால் இந்த அவமானத்தை தாங்கவே முடியவில்லை. நிச்சயமா இப்படி ஒரு இடத்தில் வடிவேலு தன்னை நிற்க வைப்பான் என்று அவர் துளியும் நினைத்து பார்த்ததில்லை. மனம் மாறவில்லை. கொதித்து கொண்டிருந்த உணர்வை அடக்கத் தெரியாமல் அப்படியே சிலையாக நின்றிருந்தார். நொடிகள் போனது. ஒரு வழியாக அவர் நார்மலாகி திரும்பிச் செல்ல ரெடியான போது சட்டென தன்னை அந்த தூணுக்கு பின் மறைத்து கொண்டாள் பவி. அவள் கண்களிலிருந்து இப்போதும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. எவ்வளவு நம்பினாள் இவரை. வாழ்வில் மொத்த சந்தோஷமும் தனக்கு கிடைத்து விட்டது போலல்லவா அவள் மனம் இந்த நொடி வரை துள்ளி கொண்டிருந்தது. இவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவித்தாலும் கடைசியில் தான் ஜெயித்து விட்டோம் என்ற நிறைவில் அல்லவா இருந்தாள். அவளை ஒரே செயலில் நொறுக்கி விட்டாரே. அப்படியென்றால் அப்பா மாறவில்லையா? தன் மனைவியின் மனநிலை மாறிவிடும் என்ற போது கூட அவர் மனம் இரக்கம் கொள்ளவில்லையா? அப்படியென்றால் நேற்று நான் பார்த்த தந்தையின் முகம் நிஜ முகம் இல்லையா? யோசிக்க பவிக்கு கண்கள் கரித்து கொண்டு வந்தது. உள்ளம் அனலாக கொதித்தது. பெரும் பாடுபட்டுதான் தன்னை அடக்கி கொண்டாள். அடுத்து வந்த சில நிமிடங்களிலே அவள் குடும்பம் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தது. அப்போது வடிவேலு நக்கலும் கிண்டலுமாக தணிகாச்சலத்தை பேச வைத்தாலும் நிஜமாக அவர் பேசவில்லை என்பது பவிக்கு தெளிவாக புரிந்தது.
உடைந்து வந்து வண்டியில் ஏறிய பின் பவியால் பழையபடி பேசக்கூட முடியவில்லை. ராதிகாவும் எவ்வளவோ முறை கேட்டாள். இல்லை என்று தலையசைத்தாளே தவிர வார்த்தைகள் ஏனோ தொண்டைக்குழியை விட்டு வெளிவரவே இல்லை. தணிகாச்சலமும் அதே இறுக்கத்தோடையேதான் அமர்ந்திருந்தார். அவர் முகத்திலும் எதுவும் படிக்க முடியவில்லை. இந்த அளவு இறுக்கத்தில் அவரும் என்றும் இருந்ததில்லை. அந்த இரக்கம், அமைதி வீடு வந்து சேரும் வரை அவரில் நின்று மாறவே இல்லை. இறுக்கத்தின் உச்சத்தில் காரிலிருந்து இறங்கிய கணவரை புரியாமல் தான் பார்த்தாள் கலையரசி. இவருக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்தாரு, இப்போ என்ன முகம் இப்படி மாறிப்போய் கிடக்குது எண்ணியவள் அவரிடம் எவ்வளவோ கேட்டு பார்த்தாள். ஆனால் எந்த மறுமொழியும் அவர் கொடுக்காமல் தான் அமர்ந்திருந்தார். இப்படி ஒரு தணிகாச்சலத்தை இதுவரை அவள் பார்த்ததே இல்லை. என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிறாரு என்று தவிப்பு மேலோங்கினாலும் குடும்பம் மொத்தமும் நாளைய திறப்பு விழா சந்தோஷத்தில் குதூகலிக்க அவளால் அவரிடம் அதிக நேரம் இருக்க முடியவில்லை. அதிக நேரம் தன் அறையில் தனிமையில்தான் இருந்தார் தணிகாச்சலம். அந்த தனிமை அவருக்கு அந்த நொடி தேவையாக இருந்தது. ஒரு நேரம் கட்டிலில் அமைதியாக இருப்பார். மறுநொடி வீறு கொண்ட புலி போல தன் பிடரியை வருடியவாறு அங்குமிங்கும் நடப்பார். அவருள் அப்படி என்னதான் ஓடுகிறது என்று யாராலுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வண்டியில் ஏறினார். ஓடி டிரைவர் அருகில் வர, வேணாம் நானே பார்த்துக்கிறேன் என்றவர் காரை கிளப்ப அது ஒரு இலக்கின்றி பயணப்பட ஆரம்பித்தது. அதே நேரம் மணியன் முன் வந்து நின்றான் புதியவன் ஒருவன். அவன் இந்த ஊர் ஆள் இல்லை, வட மாநிலத்தவன். அவனை பார்த்ததுமே மணியனின் அருகில் ஓடி வந்த வரதன், மணி, இதான் நான் சொன்ன ஆள், பேர் போஸ், 10 வருஷமா லாரி தான் ஓட்டுறான். பயப்படாமல் நம்ம வேலையை இவன்கிட்ட கொடுக்கலாம். கச்சிதமாக முடிக்கிறது மட்டும் இல்லாமல் போலீஸ் கொஞ்சம் கூட சந்தேகப்படாதபடி பார்த்துக்குவான். நிச்சயம் இது பழி வாங்கும் செயல்னு யாருக்கும் தெரியாது. தத்ரூவமாக ஆக்சிடென்ட் போல் நம்ப வச்சிடுவான். குட், அதுதான் இப்போ வேணும். எப்படியும் பெரிய ஐயா வீட்டில் இப்போது ஐயா மேலே சந்தேகப்பட மாட்டாங்க. இவர்தான் கீழே இறங்கி போய் அந்த முனுசாமி வீட்டுக்கு போயிருக்கிறாரே, அதுலேயே எப்படியும் அவரை எல்லாருமே நம்ப தான் செய்வாங்க. அதனால் நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம்னா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. கூடவே ஐயா ஊர் முன்னால் தலை குனிஞ்சு நிற்க மாட்டார். எனக்கு இப்போது அதுதான் வேணும். எல்லாத்தையும் நடத்தி காட்டிடுறேன்னு ஐயா முன்னால் அந்த வடிவேலு சவுடால் விட்டுருக்கான். பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி செய்கிறான்னு நானும் பார்க்குறேன் என்றவாறு வந்தவனை பார்வையால் அளந்த மணியன், காரியத்தை சரியாக முடிப்பான்ல, எதுவும் சொதப்பி வச்சிட மாட்டானே? நிச்சயம் சொதப்ப மாட்டான் மணி, நீ நம்பி இவன்கிட்ட பொறுப்பை கொடு. நான் எல்லாம் சொல்லி தான் கூப்பிட்டுருக்கேன். நீ அந்த கதிர் குடும்பத்தோட ஃபோட்டோ மட்டும் காட்டு போதும். நாளைக்கு நம்ம ஊருக்கு அவங்க வருகிற வழியிலேயே லாரியை கொண்டு மோதி எமன் கையில் 3 பேரையும் ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுவான். நல்லது, செல்லுக்கு அவனுங்க ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருக்கேன். நாளை காலையில் 10 மணிக்கு ஃபங்க்ஷன். எப்படியும் 8 மணி வாக்கில் வருவானுங்க. நீங்கள் காலையிலேருந்தே ரெடியாக இருங்க. ஒரு உசுறு கூட மிச்சம் இருக்கக்கூடாது. 3மே ஸ்பாட் அவுட்டாக இருக்கணும். எந்த காரணம் கொண்டோ எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே பெரிய ஐயா யார் முன்னாலேயும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. முக்கியமாக அந்த வடிவேல் முன்னால் தோத்துட்டு நிற்கக்கூடாது. கண்டிப்பாக மணி, கண்டிப்பாக. நிச்சயமாக அந்த பிளான் மிஸ் ஆகாது. நம்மளையே ஆட்டம் காட்டுன்னு அந்த வடிவேலோட திமிர நிச்சயமாக அடக்குவோம். ஆமாடா, ஆமாம். இது ஐயாவோட மான பிரச்சனை. இது சொதப்புச்சு அப்புறம் ஐயாவை நிமிர்ந்து பார்க்க முடியாது. யாரை திமிரோட தலை நிமிர்ந்து நின்று ஊரை விட்டு ஓட ஓட விரட்டினாரோ அவங்களையே தலை குனிஞ்சி வரவேற்க வேண்டியதாக போயிடும். வடிவேலை நம்பி அவர் செய்த வேலையே இப்போ அவருக்கு எதிராக மாறிப்போச்சு. கெத்தா வந்து அந்த முனுசாமி வீட்டில் நிற்க நினச்சி வந்தவரை கடைசியில் அங்கேயே தலை குனிஞ்சி அந்த முனுசாமி முன்னால் நிற்க வச்சுட்டான் அந்த வடிவேலு. அந்த நொடி நீ ஐயா முகத்தை பார்த்துருக்கணுமே. என்னால் ஐயாவை நிமிந்து கூட பார்க்க முடியல. இதுவரை அவர் இந்த அளவு உடஞ்சி நின்று நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு மேலே ஐயா யார் முன்னாலேயும் கூனி குறுகி நின்றுடக்கூடாது. துடிப்போடு சொன்ன மணியனை அதே துடிப்போடு பார்த்த வரதன், புரியுது மணி, கண்டிப்பாக அந்த குடும்பம் ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு வராது.
நீ என்ன முழுசாக நம்பலாம். எந்த தயக்கமும் இல்லாமல் நீ அவரை கூட்டிட்டு திறப்பு விழாவுக்கு கிளம்பு. பாஸ் தலை குனியாம நான் காரியத்தை கூட இருந்து கச்சிதமாக முடிச்சிடுறேன் என்றதும் மணியன் நிறைவானவன் போல தலையசைத்து கொண்டே, சரி கிளம்புங்க என வந்தவர்களை அனுப்பி வைத்துவிட்டு மேல் மாடிக்கு ஏறிய போது அந்த அலுவலகத்துக்குள் தளர்ந்து போய் நுழைந்தார் தணிகாச்சலம். தணிகாச்சலத்தை கண்டதும் ஓடி வந்த மணியன் தன் பிளான் மொத்தத்தையும் அவரிடம் முகமெல்லாம் வெறியோடு விவரித்து கொண்டு சொல்ல, அவனை ஒருவித நம்பிக்கை இல்லாதவர் போல நிமிர்ந்து பார்த்தார் தணிகாச்சலம். அதுவே வடிவேலினுள் வெறியை கூட்டிக் கொண்டது. அவரை திரும்பி அவன் பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் வடிவேலுவோடு நின்று கொண்டிருந்தாள் பவித்ரா. கூடவே ராதிகா, அவர்களின் தோழர் பட்டாளம் எல்லாருமே நின்றனர். அவர்களுக்கு அன்றைய நாள் திருவிழா கொண்டாட்டம்தான். பிரவீன், ராகேஷ், சுமதி, கவிதா உட்பட அவர்கள் பள்ளி தோழர்கள் அத்தனை பேருமே வந்திருந்தனர். பவியின் மாற்றத்தை ராதிகா வழியாகவும் கதிர் வழியாகவும் அறிந்த அவர்களுக்கு மனசு தாங்கவில்லை. அதிலும் கதிரின் அப்பா இன்றைய நொடி உயிரோடு இருக்க இவள்தான் காரணம் என்றபோது இதுவரை அவள் மீது இருந்த மொத்த கோபமும் காணாமல் போயிருந்தது. அதற்காகவே ஒரு நாள் முன்பே வந்து திறப்பு விழா வேலைகளை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பித்தனர். டெக்கரேஷன் பேப்பர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக நிற்க, வடிவேலு அவன் கூட்டாளிகள் எல்லாம் வெளி வேலையில் பிஸியாக இருக்க, அவர்களையெல்லாம் பார்த்து சிரித்தவாறு மென் சிரிப்போடு வெளியே வந்த பவி நேரே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன் கட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள் நுழைந்தாள். அங்கும் அலங்காரம் படு ஜோராக நடந்து கொண்டிருந்தது. ஹாலை தாண்டிய அறையில் சரண் கையில் ஒரு லிஸ்டோடு நின்று கொண்டிருந்தான். அவனை நெருங்கி வந்தவள் சுற்றி பார்வையை சுழலவிட்டு தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டே, சரண் உன்ட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் அடிகுரலில். ஏய், வேலை இருக்குடி. நாளைய சாப்பாட்டுக்கான லிஸ்ட் என் கையில் இருக்கு. அதை சரி பார்த்து சமையலில் ரெடி பண்ண போகிறவனுக்கு கையில் கொடுக்கணும். கொடுக்கலாம் சரண், நீ நீ இப்போ என் கூட வா. அவ்வளவு அவசரமாக எங்கே கூப்பிடுறா? வாடா, என் பின்னாலேயே வா. மென்குரலில் யாரும் கேட்காமல் சொல்லிவிட்டு அவள் மேல் மாடி நோக்கி விரைய அவனும் பின்னால் நகர்ந்தான். அதே நேரம் காளி அருகில் வந்த வடிவேலு, யாரை தேர்ந்தெடுத்திருக்கா என கேட்க, என் கூட படித்த முத்துவ, அவனும் பக்கத்து ஊர் தான், அதனால் யாருக்கும் சந்தேகம் வராது. காலையில் அந்த குடும்பம் வீட்டை விட்டு விளையிறதுல இருந்து இங்கே வந்து சேருகிறது வரை முழு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கேன். எந்த தடங்களும் இல்லாமல் உன் விருப்பப்படி இந்த விழா மிக சீரும் சிறப்புமாக நடக்கும் வடிவேலு. நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என்றவன் ஏதோ யோசனை வந்தவன் போல, டேய், மாமாவை சின்னதாக எடை போட்டுடக்கூடாது. அவர் எப்போ வேணால் எந்த பக்கம் இருந்தோம் நமக்கு குடைச்சலை கொடுக்கலாம். நேற்று நான் அடித்த அடி சின்ன அடி இல்லை, அவரை பொறுத்தவரை மரண அடி. நான் அங்கே இப்படி ஒரு வலையை விரித்து வச்சுருப்பேன்னு அவர் சத்தியமாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். நாம் எதுவும் செய்யாமல் விலகி இருந்தால் கூட ஏதாவது பேசிட்டு கெத்தாக வெளியில் வந்திருப்பார். அவரை உள்ளால் வர வச்சு செக்கு வச்சது போல் அந்த முனுசாமி முன்னால் நிற்க வச்சது அவரே எதிர்பார்க்காதது. வாழ்க்கையில் இப்படி ஒரு அடியை அவர் வாங்கியிருக்கவே மாட்டார். அதுக்கு நிச்சயம் எனக்கு இப்போ பதிலடி கொடுக்க ரெடியாக இருப்பார். அவருக்கு ஒரு பக்கம் கூட இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாத அளவு நாம் தடை செய்தால் மட்டும்தான் நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் பவி விரும்பினபடி நடக்கும். இல்லை மறுபடியும் ஏதாவது சித்து விளையாட்டு விளையாடி எல்லாரையும் நம்ப வச்சுடுவார். நீ நீ அதுக்குள்ளே அந்த ஆளை கதிர் வீட்டுக்கு அனுப்பிடு. அவங்களுக்கு எதுவும் ஆகாமல் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடுங்க. மீதியை நான் பார்த்துக்கிறேன் என்றதும் காளி அவ்விடம் விட்டு அகல வடிவேலு சுறுசுறுப்பாக செயல்படத் தொடங்கினான். இது எல்லாவற்றையும் புன்னகை மாறாமல் பார்த்து கொண்டே இருந்தாள் பவி. அவள் உள்ளத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். எத்தனை நாள் ஆசை, எத்தனை நாள் எதிர்பார்ப்பு, எல்லாமே நாளை நிறைவேறப் போகிறது. ஊரே கூடியிருக்கும் இம்மேடையில் தந்தையே கதிரின் அப்பாவை அழைத்து வந்து உட்கார வைக்கப் போகிறார். கடவுளே, இது எந்த குளறுபடியும் நிகழ்ந்து விடக்கூடாது என பவி மனமுருக வேண்டிக் கொண்டாள். மாமாவின் மேல் உள்ள நம்பிக்கைதான் அவளை அப்படி வேண்ட வைத்தது. காலையில் தந்தையின் நிஜ முகம் தெரிந்ததும் நொறுங்கி போனாலும் வீடு வந்து சேர்ந்ததும் விஷயத்தை வடிவேலுக்கு சொல்லிவிட்டாள். அவன்தான் இது எல்லாவற்றையும் தான் பார்த்து கொள்வதாக சொல்லியிருந்தான். அந்த நம்பிக்கையில்தான் நிறைவோடு அவனை பார்த்தாள்.
மனமே இல்லாத தந்தையை சித்து வேலை செய்து மாமனார் முன்னால் கொண்டு நிப்பாட்டி அவரை திறப்பு விழாவுக்கு அழைக்க வைத்தது போல திறப்பு விழாவுக்கு வருகை தரும் அவர்களை வரவேற்கவும் வைப்பார் என்று முழுமையாக நம்பினாள். அந்த நம்பிக்கையில்தான் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் நாளைய ஃபங்க்ஷனுக்கான வேலையை தோழர்களோடு இணைந்து செய்யத் தொடங்கினாள். இரவு முழுவதும் எல்லாருக்குமே அங்குதான் வேலை இருந்தது. எல்லாவற்றையும் முடித்துக்கொண்டு அனைவரும் கலைந்து செல்லவே அதிகாலை 3 மணி ஆகிவிட்டது. வடிவேலுதான் பவியை அழைத்து வந்து வீட்டில் விட்டான். வடிவேலுடன் விடைபெற்று அவள் உள் நுழைந்த போது தந்தை யாரோடோ மொட்டை மாடியில் நின்று பேசி கொண்டிருப்பது அவளுக்கு தெளிவாக கேட்டது. இந்த நேரம் யார்கிட்ட பேசுறாரு எண்ணியவள் அடுத்த நொடி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவள் போல உள்நோக்கி நகர்ந்தாள். ஹாலே வெறிச்சோடிதான் கிடந்தது. மேல் மாடி படியில் ஏறி அவள் தன் அறைக்குள் நுழைந்தபோது அவள் செல் குரல் கொடுத்தது. எடுத்து பார்த்ததுமே அவள் முகம் புன்னகையில் விரிந்து போக சிரித்து கொண்டே எடுத்து காதுக்கு கொடுத்தவள், சொல்லுடா, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலடி. அங்கே என்ன நடக்குதுன்னு ஒரே எதிர்பார்ப்பாக இருக்கு. எப்போ விடியும், எப்போ ஊருக்கு வருவேன்னு ஒரே ஆர்வமாக இருக்கு. எனக்கும் தான். உங்களை மாலை மரியாதையோட என் அப்பாவே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறத பார்க்க ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அது அது நடக்குமா பவி? எதுக்கு சந்தேகம்? அப்பா நிச்சயமாக உங்களுக்கு மரியாதை செஞ்சு அழைப்பார். ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குடி. அப்பாவுக்கும் பரம சந்தோஷம். எழும்ப முடியாமல் இருந்தவர் எழும்பி நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீ வாங்கி கொடுத்தியே அந்த வேட்டி சட்டை அதை நெஞ்சோடு அணைச்சிட்டு தூங்குறாரு. அக்காவை சொல்லவே வேணாம், உன்னோட புகழ் பாடவே ஆரம்பிச்சிட்டா. நேற்று பிரவீன் வந்து கிராமத்தில் எங்களுக்காக நீ செய்து வச்சிருக்கிற மொத்த ஏற்பாடையும் சொன்னான். அது அது நெகிழ்ந்து போச்சு. அவன் சொல்ல சொல்ல இதோட கண்ணு கலங்குச்சுன்னா பார்த்துக்க. கதிர் உணர்வு மேலிட பேசி கொண்டிருக்கும் போதே கீழே வீட்டின் முன்வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்க குழப்பத்தோடு வந்து ஃபோனோடே எட்டி பார்த்தவள் தந்தை வாசல் தாண்டி வெளியேறுவதைக் கண்டதும், கதிர், நீ ஃபோனை வை, நான் அப்புறம் பேசுகிறேன் என வைத்தவள் அவசரமாக கீழ் இறங்கி வருவதற்குள் தணிகாச்சலத்தின் வண்டி காம்பவுண்டை தாண்டி சீறி பாய்ந்து சென்றுவிட மொத்தமாய் குழம்பி போய் வராண்டாவில் இருந்த தூணில் சாய்ந்தவாறு நின்றாள் பவி. மனதில் அதிகப்படியான குழப்பம். என்னதான் வடிவேலு பார்த்து கொள்கிறேன் என்றாலும் அவளால் நார்மலாக இருக்க முடியவில்லை. அங்கும் இங்கும் வெறியோடு அவள் நடந்து கொண்டிருக்கும் போது நீர் குடிக்க என தன் அறையிலிருந்து வெளிவந்த ராதிகா முன்வாசல் திறந்திருப்பதைக் கண்டதும் குழப்பமாகி தன் கண்ணை உருட்டியவாறு வெளியில் எட்டி பார்க்க தூணில் சாய்ந்து நின்ற பவி விழுந்தாள். அவசரமாக வெளிவந்தவள், இந்த நேரம் ஏண்டி இங்கே தனியாக நிற்கிறா? நீ தூங்கலியா? இல்லை, தூக்கம் வரல. என்ன, நாளைக்கு போய் திறப்பு விழா நேரம் தூங்கி வழிஞ்சிட்டு நிற்கலான்னு நினைக்கிறியா? எனக்கு எனக்கு என்ன ஆசையா, இந்த குடும்பம் என்னை எப்போ அமைதியாக தூங்க விட்டுருக்கு. என்னடி, ஏன் நீ இப்போ உடஞ்சி போய் பேசுகிறா? அதான் எல்லாம் நல்லா தானே போகுது. மாமாவே மனசு மாதிரி உன் பக்கம் வந்த பின்னால நீ நீ எதுக்கு இப்போ பயப்படுறா? இந்த குடும்பம் என்னை ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியாக அனுபவிக்க விடாது ராதிகா. என்னடி இப்படி பேசுகிறா? இப்படி உடஞ்சி போய் நிற்கிற அளவு அப்படி இங்கே என்ன நடந்துச்சு? உன் மாமனார் இந்த நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்பி போகிறாரு. இந்த நேரத்துலையா? பகல் முழுசும் நம்ம கூட இருந்து நம்மளை நம்ப வச்சுட்டு இரவு வேட்டைக்கு கிளம்பிட்டாரு. அட பைத்தியமே, அவர் வெளியில் போனாலே வேட்டைக்குன்னு ஏன் நினைக்கிறா? நினைக்காம இப்படி எத்தனை முறை பார்த்துருக்கோம். என்னால் இப்போல்லாம் யாரையும் நம்ப முடியலை. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. நாளைக்கு இந்த திறப்பு விழா ஃபங்க்ஷன் நல்ல விதமாக நான் நினச்சபடி நடக்குமான்னு சந்தேகமாக இருக்குடி. அதில் உனக்கு என்ன சந்தேகம்? நிச்சயம் நடக்கும். அதான் வடிவேல் உன் பக்கம் அம்புட்டு ஸ்ட்ராங்காக தானே இருக்காரு. நிச்சயம் அவரை மீறி உங்கள் அப்பாவால் எதுவும் செய்ய முடியாது. நீ போய் அமைதியாக தூங்கு. அவளை வற்புறுத்தி உள்ளனுப்பி வைத்தாலும் அதன் பின் ராதிகாவுக்குமே தூக்கம் வரவில்லை. சந்துரு ஹாஸ்பிட்டல் வேலை செய்ய அங்கேயே தங்கிவிட்டதால் தனிமையில் இருந்த அறையில் அவளுக்குமே தூக்கம் வராமல் புரளதான் செய்தாள்.
அதே நேரம் கதிரின் வீட்டின் முன் இருந்த மாந்தோப்பில் மாமரம் ஒன்றில் அடர்ந்த கிளை மேல் ஏறி அமர்ந்து அந்த வீட்டையே நோட்டமிட்டு கொண்டிருந்தான் காளி அனுப்பிய அந்த ஆள். வீட்டின் வெளியில் வடிவேலுவின் ஆட்கள் சிலர் சுற்றி சுற்றி வந்தாலும் இவன் மட்டும் தனிமையில் வந்து மரத்தின் மீது அமர்ந்து கொண்டான். எல்லாம் வடிவேலுவின் ஏற்பாடுதான். சுற்றி நிற்போர் பார்க்க தவறியவற்றை இவன் கண்காணிக்க வேண்டியதுதான் இவனுடைய ஒரே வேலை. இப்படி வீட்டை சுற்றி பாதுகாப்பும் ஒற்றற்படை போல வீமத்தடியனான ஒருவனை மரத்தின் மேலும் உட்கார வைத்து கொண்டு வடிவேலு அங்குள்ள வேலையில் பிஸியாக இருக்க, மணியன் அனுப்பிய லாரி நேற்று இரவே வந்து அந்த கிராமத்தை தாண்டிய தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்தது. அன்றைய நாள் பகல் முழுவதும் வரக்கூடிய வழிகளையெல்லாம் நோட்டமிட்டு கொண்டிருந்தான் போஸ். அவர்கள் வரும் வழிகளில் எதிலிருந்து அவர்களை பின்தொடர வேண்டும் என்பதிலிருந்து அவர்களை அடித்து தூக்க வேண்டிய இடத்தையும் தேர்வு செய்த பின்னரே வந்து லாரியில் முடங்கிக் கொண்டான். ஆபத்து வெளியில்தான் இருக்கிறது என தெரியாமல் வடிவேலு ஆட்கள் மொத்தமும் அந்த இடத்தை சுற்றியே நின்று கொண்டிருந்தனர். அதே நேரம் வடிவேலுவின் வீட்டின் முன் தான் நின்று கொண்டிருந்தாள் பவி. அவளால் நார்மலாக வீட்டில் இருக்கவே முடியவில்லை. எதுவோ சரியில்லை என மனது உறுத்ததான். பூமி விடியலை சந்திக்கவில்லை என தெரிந்தும் அவசரமாக புறப்பட்டு வந்திருந்தாள். நான் சொல்கிறேன்ல, உன் கதிருக்கோ அவன் குடும்பத்துக்கோ எதுவும் ஆகாது. நான் அதுக்கெல்லாம் ஆளை ரெடி பண்ணிட்டேன். நீ பதட்டப்படாமல் போய் தூங்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வீட்டை விட்டு வெளிவழுகிற நொடியிலிருந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைகிற வரை 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கேன். நிச்சயம் உன் அப்பாவோட ஆள் யாருனாலும் அவங்கள நெருங்க முடியாது. பதட்டப்படாமல் போய் தூங்கு. இன்னும் 2 மணி நேரத்தில் நேரம் விடிஞ்சிடும். கொஞ்ச நேரமாவது நிம்மதியாக போய் தூங்கு என வடிவேலு அவளை அனுப்பி வைத்தாலும் அதன் பின் அவனுக்குமே தூக்கம் வரவில்லை. நொடிக்கு ஒரு முறை அவர்களுக்கு அடித்து அலாட்டா இருக்க சொல்லிக்கொண்டே இருந்தான். மறுநாள் காலை குடும்பமே மிக மிக சந்தோஷத்தோடு தான் புறப்பட்டது. ஆனால் பவி ராதிகாவின் முகத்தில்தான் அப்படி எந்த சந்தோஷமும் இல்லை. எந்த நேரம் என்ன நடக்குமோ என்ற பதட்டம் இருவருக்குமே இருந்தது. தாயின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பவி வீட்டில் எதையும் தெரியப்படுத்தவில்லை. விடியற்காலை 6 மணிக்கு தான் வீட்டிற்குள் நுழைந்தார் தணிகாச்சலம். அவரை பார்த்ததுமே பவிக்கு ஆத்திரம் முட்டி கொண்டு வந்தது. இப்போ கூட நல்லவர் வேஷம் போட்டுக்கொண்டே புறப்படும் அவரை முறைத்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் இப்போது தணிகாச்சலத்தின் முகத்தில் அப்படி ஒரு பூரிப்பு தெரிந்தது. இந்த நிறைவு எதனால் வந்தது என்றுதான் அவளுக்கும் குழப்பம். தணிகாச்சலம் இதுவரை இல்லாத அளவு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக விளைய வந்தார். என்றும் செய்யாத பல செயல்களையெல்லாம் இன்று செய்யத் தொடங்கினார். வீட்டில் உள்ள அனைவரையும் ரெடியாக அவசரப்படுத்தினார். ராதிகா ரெடியாகி குட்டி சேரில் அமர வைத்திருந்த அஞ்சனாவை எடுத்து அவள் காலில் சாக்ஸை மாட்டினார். பேரனை தூக்கி கொஞ்சினார். மனைவியிடம் வைர அட்டிகையை அணியச் சொன்னார். துருவனிடம் கூட அவன் அணிந்திருந்த பனியனை மாற்றி சட்டையில் வரச் சொன்னார். ராதிகாவிடம் கூட தணிகாச்சலம் விட்டு மருமக போல, வாமா, நகையெல்லாம் பெட்டிக்குள்ளே தூங்குறதுக்காக வாங்குறதில்ல, இப்படியான விசேஷங்களுக்கு போட தான் வாங்குறோம் என செல்லமாக கடிந்தும் கொண்டார். ஆனால் பவியை மட்டும் நிமிர்ந்தும் பார்க்கவில்லை அவர். பல வருடத்திற்கு பின் தன் குடும்பத்தோடு ஒன்றி நிற்கும் கணவரை விழி அகலாமல் தான் பார்த்தாள் கலையரசி. என்னடி இப்படியே பார்த்துட்டு நின்னா எப்படி? நேரமாகுதுல, கிளம்ப வேண்டாமா என எல்லாரையும் அவசரப்படுத்தி கொண்டிருந்த அவரை ஓரக்கண்ணால் பார்த்தவாறே தான் கீழிறங்கி வந்தாள் பவி. இரவு இருந்தது போலில்லை. இப்போது அவள் முகத்தில் தெளிவிருந்தது. அந்த தெளிவு அடுத்தடுத்த நொடியும் அவளிடம் இருந்து மறையவே இல்லை. அவளை புரியாமல் தான் பார்த்தாள் ராதிகா. என்னடி, என் அடி வயரே கலங்குது, நீ என்னடி இவ்வளவு கூலா நிற்கிற? அவள் காது மடல் குனிந்து சொன்ன ராதிகாவை திரும்பி பார்த்து ஒரு புளித்த சிரிப்பை உதித்தாளே தவிர வேறு எதுவும் பேசவில்லை. என்னடி, அவர்தான் மர்மமா திரிகிறார்னா நீ அவரை விட மர்மமா சிரிக்கிறா? இங்க என்னங்கடி நடக்குது? கதிருக்கு எதுவும் ஆகாதில்ல? கதிர் குடும்பம் திறப்பு விழாவுக்கு வருந்தானே? பயந்து நடுங்கியவளாக கேட்ட ராதிகாவை பார்த்து சிரித்தவள், உனக்கு அதில் என்ன சந்தேகம்? நிச்சயம் மாமா கதிரை கூட்டிட்டு வந்து இவர் மூக்க உடைக்க தான் போறாரு. அப்பா, அப்போ சரி, வா நாம கிளம்பலாம் என்றவள் அவளை பிடித்து இழுத்து கொண்டேதான் வெளியே வந்தாள். ஆனால் அவளின் இழுப்புக்கு வளைந்து கொடுத்து அவளும் சென்றாலும் பவியின் கண்கள் தணிகாச்சலத்தின் மேலேதான் இருந்தது.
அவர் ரொம்ப ரொம்ப கூலாக, கூடவே குதூகலமாக புறப்பட்டு கொண்டு தன் குடும்பத்தினரோடு வெளியே வந்தார். அவர் வெளிவரும்போது சந்துரு கார் கிளம்பி இருந்தது. அதில் இருவரும் போயிருப்பார்கள் என உணர்ந்ததும் அவர் மனைவி அழைத்து கொண்டு ஒரு வண்டியில் ஏற, மற்றெல்லாரும் அடுத்த வண்டியில் ஏறினர். இரு வண்டியும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. தணிகாச்சலம் ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள் நுழைந்தபோது அந்த இடமே கோலாகலத்தின் உச்சத்தில் தான் இருந்தது. அந்த வளாகத்தில் தான் அனைவரும் நின்றனர். அதிகமாக பவியின் தோழர்களே இருந்தனர். தணிகாச்சலத்தின் வண்டியை கண்டதுமே ஓடி வந்து அவரை வரவேற்றது வடிவேல்தான். வடிவேலு சிரித்த முகத்தோடு தான் வரவேற்றார். ஆனால் தணிகாச்சலமும் அதே சிரிப்போடு இறங்க கண்டதும் அவன் நெற்றி சுருங்கி கொண்டது. இந்த சிரிப்பை வடிவேலு இதற்கு முன் வெற்றி கொண்டாட்டங்களில்தான் இவர் முகத்தில் பார்த்திருக்கிறான். அப்படின்னா அப்படின்னா இவர் இவர் அவன் யோசிக்கும் போதே அவனுள் உதித்த எண்ணங்கள் அவனை பயப்பட வைக்க அதிர்ந்து போய் தணிகாச்சலத்தை பார்த்தான். தணிகாச்சலமோ அவன் கன்னத்தில் அடித்து சிரித்து கொண்டே மனைவி மகனோடு உள்ளே சென்றார். தந்தையும் தாயையும் கண்டதும் முகமலர வரவேற்றுதான் அமர வைத்தாள் பவி. ஆனால் அதன் பிறகுதான் வடிவேலுவால் ஒரு நிலையில் நிற்க முடியவில்லை. எதுவோ சரியில்லை என்று உள் உணர்வு உறுத்தியது. வேலை கொடுத்திருக்கும் எல்லாருக்கும் அடித்தான். எல்லாரும் அலாட்டாக இருப்பதாக தான் சொன்னார்கள். இதுவரை எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்று சத்தியம் செய்தார்கள். கதிர் வீட்டின் முன் மறைந்து காவல் காக்கும் 3 பேர் கூட கதிர் குடும்பம் இதுவரை புறப்பட்டு வெளியே வரவே இல்லை என்றார்கள். ஓரளவு மனசு நார்மலானாலும் தணிகாச்சலத்தின் படபடப்பு இல்லாத நிதானமான அணுமுறையை பார்த்ததும் மறுபடியும் மனசு குழம்பதான் ஆரம்பித்தது. என்ன நடக்குதுங்க? ஏன் மாமா இம்புட்டு சந்தோஷமா இருக்காரு? ஒன்றும் புரியலையே. வடிவேலு குழப்பத்தின் உச்சத்தில் தவிப்பது தெரியாமல் பவி மிக மிக உற்சாகத்தோடு விளைய வந்தாள். நேரம் ஆக ஆக ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். தணிகாச்சலம் முகமலர அனைவரையும் வரவேற்கத் தொடங்கினார். வடிவேலு மறுபடியும் காலிக்கு அடித்தான். இன்னும் அவங்க வெளியில வரலையாம் வடிவேலு. நம்ம பசங்க 4 பேரும் வண்டி கொண்டு போய் வெளியில வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாம நேற்று நைட்ல இருந்து 3 பேர் ஒளிஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று நைட்ல இருந்து இப்போ வர வாசல் திறக்கப்படாம தான் இருக்கு. இல்லடா, இல்ல, ஏதோ ஏதோ தப்பா இருக்கு. இவ்வளவு நேரம் எப்படிடா கதவை திறந்து வெளியில வராம இருக்க முடியும்? ஏதோ ஏதோ தப்பா இருக்கு. முதல்ல நீங்க கதவை தட்டி பாருங்க என்றதும் காளி கதிர் வீட்டின் முன் வண்டியோடு காவல் இருக்கும் அவன் தோழர் முனியனுக்கு அடித்தான். அவனும் ஒரே ரிங்டோனில் எடுத்துவிட விவரம் சொல்லிவிட்டு போனை அணைத்து பாக்கெட்டில் வைத்தவன் அதிவேகமாக கதிர் வீட்டை நோக்கி விரைந்தான். அதே நேரம் வடிவேலு தவிப்பின் உச்சத்திற்கு போய் கொண்டிருந்தான். இன்னும் வெளிவராத கதிர் குடும்பம் ஒருபுறம் என்றால் தணிகாச்சலத்தின் நிதானம் மறுபக்கமுமாக அவனை பயத்தின் உச்சத்திற்கு கொண்டு போயிருந்தது. வருகிறவர்களுக்கு ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்த கணேசனை அருகில் அழைத்து விஷயத்தை சொல்ல அவன் விழியும் விரியதான் செய்தது. ரொம்ப ரொம்ப பயமா இருக்குடா. இந்த மனுஷர் இவ்வளவு நிதானமா எல்லார்ட்டையும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு நிற்கிறாருன்னா ஏதோ நடந்திருக்கு. இல்லைனா 8 மணி கழிஞ்சும் கதிர் குடும்பம் எப்படி வெளிவராம இருக்கும்? வடிவேலு பதட்டத்தின் உச்சத்தில் பேசிக்கொண்டிருக்கும் நேரம் வடிவேலுவின் செல் அலறியது. அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவன் விழிகள் மொத்தமாய் உயிர்ப்பை இழந்து தளர்ந்து போக, என்னடா ஆச்சு? கணேசன் தான் அவனை உலுக்கினான். பதட்டத்தில் அவனுக்கு வார்த்தை கூட வெளிவரவில்லை. சட்டென கண்ணீர் முட்டிக்கொண்டு கன்னத்தில் வடிய ரெடியாக தவிப்போடு நின்ற கணேசனை பார்த்து பொங்கும் குரலில், கதிர் குடும்பத்தை காணலையாண்டா என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் கணேசனின் முகமும் வாடிப்போனது. நிமிர்ந்து தணிகாச்சலத்தை பார்த்தான். விளையாடி விட்டுதான் பவ்யமா நிற்கிறாரா என எண்ணிக்கொண்டவன் விழிகள் அவர் அருகில் மலர்ந்து நின்ற பவியின் முகத்தில் படர்ந்தது. மாமா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என மலர்ந்து நிற்கும் அந்த மலரை பார்க்க பார்க்க வடிவேலுவின் உள்ளம் பொசுங்க ஆரம்பித்தது. விஷயம் கணேசன் வழி பரவி பரவி கடைசியாக ராதிகாவின் காதுக்கும் வந்தது. துடித்து போனாள் பெண்ணவள். நம்ப முடியாமல் தான் முன்னால் நின்ற பிரவீனை பார்த்தாள். அவன் முகவாட்டமும் கலங்கி நின்ற கண்களுமே அவன் சொல்வது உண்மை என்று சொல்ல அதிர்ந்து விழித்தவள் நிலை தடுமாறிதான் நின்றிருந்தாள். பக்கத்தில் நெருங்கி நின்று சந்தோஷம் மிகுதியால் வருபவரை வரவேற்று கொண்டு நின்ற பவியை பாவமாக பார்த்தாள். இவளிடம் எப்படி விஷயத்தை சொல்வது? சொன்னால் நொறுங்கி விடுவாளே. ராதிகா வலியோடு போராடி கொண்டிருக்க
விஷயம் பவியின் நண்பர் கூட்டம் மொத்தத்திற்கும் தெரிய வந்தது. பெண்களை மட்டும் அங்கே விட்டுவிட்டு ஆண்கள் மட்டும் வெளியேறி சென்றனர். கூடவே கதிர் நண்பர்களும் சென்றனர். ஆளுக்கு ஒரு பக்கமாய் தேடத் தொடங்கினர். தெரிந்தவர்கள் வீடுகளுக்கெல்லாம் போய் தேடினர். இவர்கள் மட்டுமல்ல, வடிவேலு ஆட்களும் அந்த ஊரையே சல்லடை போட்டு தேடிவிட்டனர். ஆனால் கதிர் குடும்பம் மாயமான மர்மம்தான் தெரியவில்லை. விஷயம் வடிவேலுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவனும் அங்கிருந்து கிளம்பினான். ஆனாலும் யாராலையும் கதிரையும் அவன் குடும்பத்தையோ கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இங்கு ஒரு வழியாக ஃபங்க்ஷன் ஆரம்பமாகிவிட்டது. மினிஸ்டர், எம்எல்ஏ, தொழிலதிபர் என எல்லாருமே வந்துவிட்டார்கள். பவியுடன் பணிபுரியும் டாக்டர்ஸ், அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கும் நர்ஸ் என எல்லாருமே வந்துவிட்டார்கள். தணிகாச்சலம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட அனைவரையும் வரவேற்று அமர வைத்தான். பவி கண்கள் நொடி பொழுது வாசலுக்கு சென்று சென்று மீண்டது. அதை கவனித்த ராதிகாவின் உள்ளம் அழுகையால் நிறைந்தது. அங்கு நின்ற எல்லாருக்கும் ஒரு வழியாய் கதிர் குடும்பம் காணாமல் போன விஷயம் தெரிந்துவிட்டது. கலையரசிக்கும் தெரிந்ததும் அதிர்ந்து போய்தான் கணவரிடம் சொன்னாள். அவரும் அதிர்ந்து போய்தான் கேட்டார். ஆனால் இவ்விஷயம் தெரியாத ஒரே ஆள் பவிதான். அதனாலோ என்னவோ பதட்டத்தோடே கதிரின் வரவை வேண்டி வாசலை நோக்கி நின்றாள். அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய எந்த பகுதி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.